இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 10:32 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சாட்சி சொல்லுவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். சாட்சி பகிர்ந்து கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு இந்து குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அம்மா அப்பாலாம் பரம்பரையாக இந்து தான். எனக்கு சொந்த ஊர் மேலக்குற்றங்காடு. நான் புதுக்கோட்டை பிஎஸ்பி ஸ்கூலில் படித்தேன். 10 வரைக்கும் படித்தேன். அப்போ 6ஆவது படிக்கும்போது ஏசப்பாவோட படம் போட்டாங்க. அப்போ என்னையே அறியாமல் அந்த படத்தில் உள்ள அந்த சிலுவை காட்சியெல்லாம் பார்க்கும்போது என்னையே அறியாமல் கண்ணீர்லாம் வந்துச்சு. ஆனால் அது மூலமாக ஆண்டவர் என்னை தொற்றுருக்காரு. ஆனாலும் எனக்கு அது தெரியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு தான் தாயின் கருவிலே உருவாகும்னே தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி அந்த வசனம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அதிலேருந்து என்னோடய படிப்புக்கு எல்லா காரியத்துக்கும் சர்ச்சுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன். அப்போ படிப்புலலாம் ஆண்டவர் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தது. அப்போது எனக்கு இப்போ வயசு 51 வயசு நடக்கு. 10/3 படிக்கும்போதே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 10வது 3 மாதம் மிட்டாம் டெஸ்ட் தான் எழுதியிருந்தேன். அப்போது அந்த டைமில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்காரரும் சொந்தக்காரங்க தான். ஆனால் அந்த புதிய ஏற்பாடு தான் வச்சுருப்பேன். அப்போ படிக்கும்போது எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டோடனே அது திரும்ப அப்புறம் படிக்கவே இல்லை. ஆனாலும் வெளியிடங்களுக்கு போகும்போது அந்த வசனங்களெல்லாம் அந்த வெளியே அந்த சோறில் சர்ச்சிலெலாம் எழுதியிருக்கும் போது பார்க்கும்போது அதை வாசிப்பேன், விசுவாசிப்பேன். ஆனாலும் அந்தளவுக்கு முழுமையாக 100க்கு 100 ஆண்டவருக்குள்ளே வரலை. அப்படி இருக்கும்போது வீட்டுக்காரர் செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுருந்தாங்க. அப்போ அதில் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ போகும்போது என் மகா இங்கே இருந்து 3வது மகா நாங்கள் போன இடத்துல 6வது படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு சத்துணவு டீச்சர் மூலமாக, அந்த டீச்சர் பேர் மணி டீச்சரு. அப்போ அவங்க சிஎஸ்சியில் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஆண்டவரை பற்றி வீட்டில் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு நான் படிக்கும்போதே தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆண்டவரை மட்டும் நீங்கள் இது பண்ணும்போது தான், முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது தான் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் அது கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க டெய்லி ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க, ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துவாங்க. ஆனால் அவங்க எப்போ வரும்போதும் அவங்க ஆண்டவரோட அன்பை அவங்க செயல்லையும் காமிச்சாங்க. நிறைய வீட்டுக்கு வரும்போது என் பேரை அவனுக்கு நிறைய தீமண்ணை செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களாம் எதுவும் கேட்க மாட்டோம், அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. அதோட கூட ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. அப்படி எங்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினாங்க. ஆனாலும் நானும் என் மகா 3வது தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரு வயசு பிள்ளைய கொட்டிட்டு எப்படி ஞானஸ்நானம் எடுக்கிற, அவளோட எதிர்காலம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவளோட எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல் ஆண்டவர் அவளோட திருமண காரியத்தை ஒரு ராஜா விட்டு மகா திருமணம் போல் ஆண்டவர் நடத்தினார். அந்த தேவையெல்லாம் சந்தித்தார். அப்படி இருக்கும்போது அவள் ஒரு பைபிள் கேட்டால். அப்போ அந்த டீச்சர் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அவள் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் வாசிப்பேன். ஆனால் நான் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைம் பூரா எனி டைமும் பைபிள் தான் வாசிப்பேன். மற்ற காரியத்தில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பைபிள் தான் எவ்வளோ வாசிக்க முடியுமோ வாசிப்பேன். அப்போ அந்த நாட்களில் பழைய ஏற்பாடில் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின அந்த சம்பவத்தை வாசிக்கும்போது அந்த நாட்களில் என்னுடைய வீட்டில் கறி குழம்பு வைக்கும்போது இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அந்த பட்டையோடு இருக்கிறது. அதில் எனக்கே தெரியாமல் ஒரு குத்து எடுத்து போட்டு தேங்காய் வெங்காயத்தோடு அரைச்சி குழம்பு வச்சுட்டு அது சரியான கசப்பு, வாயில் சாப்பிடவே முடியாது. அப்போ எங்கள் வீட்டில் அப்போ நாங்கள் வாடகைக்கு தான் இருந்தோம். அப்போ வேறு வீட்டில் போய் ஃபேன் கழட்ட போயிருந்தாங்க. அப்போ கழட்டிட்டு வந்தால் வீட்டில் புருஷ பொண்டாட்டிக்கு சண்டை தான் வரும்.
அப்போ அந்த வேத வசனம் என்னோட பேசிச்சு. அப்போ எப்படி அற்புதம் செஞ்ச தேவன் தான் இப்பவும் ஜீவனோட ஏசப்பாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அந்த வசனம் என்னோட எனக்கு விசுவாசத்தை தந்தது. அப்போ அந்த கருவேப்பிலை குச்சை, அந்த பெரிய குச்சை சின்னதெல்லாம் உடச்சி போட்டு 2ஆ உடச்சி ஏசு நாமத்தினால குழம்புக்குள்ளே போடுறேன், ஏசப்பா அந்த கசப்பை எடுத்து போடுங்க, உங்களால் முடியும், நான் நம்புகிறேன் அப்படி சொல்லி ஜோம் பண்ணி போட்டுட்டு நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணால் அது நம்ம டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என் மகா வெளியே படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ அவட்ட போய் அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட்டு கொடுத்து, அப்போ எம்மா கொஞ்சம் உப்பு மட்டும் போடுமா அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே நான் உப்பு மட்டும் போட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடெலாம் வச்சு கொடுக்கும்போது ஒரு துளி கூட கசப்பு கிடையாது. அன்னைக்கு இருந்த டேஸ்ட்டு சொல்ல முடியாது. அதை அந்த நாட்களில் சர்ச்சிலையும் ஜெபக்கூட்டத்துலேயும் நான் சொன்னேன் சாட்சியாக. இந்த நாட்கள்லையும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த சாட்சி பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். திரும்ப புதிய ஏற்பாடு வாசிக்கும்போது ஏசப்பா ஊழியர் செஞ்ச நாட்களில் பேதுருவோட மாமி அவங்க கையை பிடிக்கும்போது காய்ச்சல் இருப்பாங்க. அது சுகமாகி ஏசப்பாவுக்கு அவங்க பணிவிட செய்வாங்க. அப்போ என்னுடைய 2வது மகளோட பேரனுக்கு பையனுக்கு, எனக்கு 2வது மகளோட பையனுக்கு காய்ச்சல். அப்போ ஆஸ்பத்திரி போக முடியாத சூழ்நிலை. அப்போ நான் அப்போ சுகம் கொடுத்த ஏசப்பா தான் இப்பவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஏசப்பா என்னுடைய கையை நீங்கள் தொடுங்க, நான் ஜெபிக்கிறேன், என்னோட கரம்ல உங்கள் கரம் தொடட்டுன்னு சொல்லி இந்த காய்ச்சல் இப்போவே உங்களால் சுகமாக்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண. ஏசப்பா அந்த ஜோம் பண்ணி முடித்த நிமிஷமே அந்த காய்ச்சல் ஒரு துளி கூட இல்லை. அப்புறம் அவனுக்கு காய்ச்சலே வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் முழுமையாக சுகம் கொடுத்தாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் என் கணவர் வேலைக்கு போகும்போது பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இடுப்பு காலில் அடி, இடுப்பெல்லாம் எந்திரிச்சு நடக்க முடியாத நிலமை. ஆனாலும் அந்த நாட்களில் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்க ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த அடித்து ஒரு லாரியில் தான் விட்டு இதாகிட்டு. ஆனால் அவங்க லாரி ஓனர்கிட்ட பணம் வாங்கலாங்களா என்னன்னு எதுவும் தெரியாது. நான் லேடிஸுங்கனால எனக்கும் அந்த எதுவும் கேட்கல. ஆனாலும் ஆண்டவர் அந்த நாட்களில் அந்த ஆஸ்பத்திரி பணத்தேவை பூரா அந்த கம்பெனியில் உள்ளவங்க கொடுத்தாங்க. சொந்தக்காரங்கள்லாம் பார்க்க நிறைய எங்கள் வீட்டுக்காரரோட அம்மா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் பெரியண்ணன் அவங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரோட தங்கச்சி அவங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த பணமே ஒரு 18,000 ரூபா